ஹலோ வணக்கம். இப்போ வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பீப்புள் இருக்காங்க. இப்போ வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கூட அதுதான் சாப்பிடுவோன்னும் போது நாம் வந்து ஈக்குவல் எதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். ரைட்டா? நான் வெஜிடேரியனில் இருக்கிற சில ஐட்டம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. அது எதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எல்லாருக்கும் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஹார்ட்டுக்கு நல்லது, ப்ரெக்னென்ட் உமனுக்கு, குழந்தைகள்லாம் நல்லதுன்றோம். ஸோ அது வந்து எல்லா கொழுப்பு இருக்கக்கூடிய மீனில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள் ஃபுட்டு சாப்பிட்றவங்க வந்து வால்நட்டு, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இதில் இருக்குது. அதே டிஹெச்ஏ. ரைட்டா? ஸோ அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி லீன் ப்ரோட்டீன், ஃபேட் இல்லாத ப்ரோட்டீன் வந்து சிக்கனில் நிறைய இருக்குது. அதே வெஜிடபிள் சோர்ஸில் வந்து டோஃபு, பன்னீர் இதிலெல்லாம் இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி இந்த கொலாஜன் வந்து ஸ்கின்னுக்கு அடியில் நம்ம இலாஸ்டிசிட்டிக்காக வேணும். அந்த கொலாஜன் வந்து நான்வெஜ்ஜில் நிறைய இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஃபேட்டியாக இருக்கிற கொழுப்பு சத்து இருக்கிற மீனில் இருக்குது. ஆனால் வெஜிடபிள் சோர்ஸில் வந்து எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, அப்புறமா வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இதில் எல்லாத்துலேயுமே அந்த சோர்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த சீ ஃபுட்டு சாப்பிடாதவங்க, மீன் சாப்பிடாதவங்க கொலாஜன் வேணும்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஈவன் லெமனு, ஆரஞ்சு இதிலெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது. அது வந்து கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இதே மாதிரி ஃபேட்டோடு இருக்கிற ப்ரோட்டீன் வந்து மட்டனில், சிக்கனில் அண்டு இது மாட்டுக்கறி இதிலெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள் இதில் வந்து மீல் மேக்கரில் இருக்குது. சோயாலேருந்து தயார் பண்ணுற மீல் மேக்கர் பார்க்குறதுக்கும் மட்டன் மாதிரி இருக்கும். வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடேரியன் சேர்த்துக்கலாம். ரைட்டா? கிட்டத்தட்ட ஈக்குவலாக அதுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குது. அப்புறமா வந்து அயன் கண்டென்ட், அயன் வந்து சிக்கன் லிவரில், மட்டன் லிவர்லலாம் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிளில் எல்லா கீரையிலையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா சீட்ஸில் இருக்குது, பருப்பில், ட்ரை ஃப்ரூட்ஸில், பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது சாப்பிட்லாம். அதனால் நான்வெஜ் சாப்பிட முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு ஈக்குவல் சோர்ஸில் வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?